வீட்டு வசதி வாரிய குடியிருப்போர் நலவாழ்வு சங்கம் மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி லெகசி ஏற்பாட்டில் தைத்திருநாள் கொண்டாட்டம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்திற்குட்பட்ட குருமாம்பேட் வீட்டு வசதி வாரிய குடியிருப்போர் நலவாழ்வு சங்கமும் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி லெகசியும் இணைந்து தைத்திருநாள் கொண்டாட்டமாக கோலப்போட்டி மற்றும் விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டது. கோலப்போட்டியில் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டனர். மேலும் பெரியவர்களுக்கான விளையாட்டுப் போட்டிகளும் சிறுவர்களுக்கான விளையாட்டுப் போட்டிகளும் தனித்தனியே நடத்தப்பட்டன. இப்போட்டிகளில் 100கணக்கானோர் பங்கு பெற்று தங்களது தனி திறமைகளை வெளிப்படுத்தினர். இதனைத் தொடர்ந்து நேற்று மாலை நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் ரோட்டரி சங்க வட்டம் 5 துணை கவர்னர் டாக்டர் கந்தன் தலைமை விருந்தினராகவும், வட்டம் 5 செயலாளர் கருணாநிதி, ரோட்டரி கிளப் ஆஃப் லெகசியின் தலைவர் பழனி, செயலர் ரகுவரன், பொருளாளர் மனோகரன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு கோலப்போட்டி மற்றும் விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு சிறப்பு பரிசுகளை வழங்கி பாராட்டினர். நல்வாழ்வு சங்க கௌரவ தலைவர் ராஜாராம், ஊர்கோவில் அறங்காவல் குழு தலைவர் சீனிவாசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சங்க ஆலோசகர் ஆசிரியர் செந்தில்குமரன் வரவேற்புரை மற்றும் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க சங்க தலைவர் முருகவேல், ரமேஷ், செயலாளர் சரவணன் ஆகியோர் வாழ்த்தி பேசினர். சங்க பொருளாளர் ரகுராமன் நன்றி உரை கூற போட்டிகள் மற்றும் பரிசளிப்பு விழாவிற்கான ஏற்பாடுகளை வழக்கறிஞர் இளங்குமரன், துணைத் தலைவர்கள் சுரேஷ், சுரேஷ்குமார், வினோத், துணை செயலர்கள் சிவசுப்பிரமணியன், ஞானசேகர், இணை செயலர் எழிலரசன், கார்த்திக், ராஜேஸ்வரன் ஆகியோருடன் செயற்குழு உறுப்பினர்களும் தலைமை செயற்குழு உறுப்பினர்களும் செய்திருந்தனர். மேலும் போட்டியில் கலந்து கொண்ட அனைத்து தரப்பு மக்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டு சிறப்பிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பெரியோர்கள் அனைவருக்கும் பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்பட்டனர். இந்த நிகழ்ச்சியில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அஞ்சாம் நம்பர் டோக்கனு தாய்மார்கள் மேடைக்கு வரும். கைப்பற்றுங்க. நீங்க ஆவலுடன் எதிர்பார்த்த அவங்களுக்கு உற்சாகப்படுத்துங்க. அடுத்த ஆண்டு இன்னும் சிறப்பாக என்னென்னலாம் செய்து அன்புடன் ராஜேஸ்வரன் பாலகுமார்களை அன்புடன் சுரேஷ் சகோதரனை அழைக்கின்றோம். புதுச்சேரி ஊசுடு தொகுதி தொண்டமானத்தம் கலாம் இளைஞர் இயற்கை பாரத சங்கத்தின் 5ஆம் ஆண்டு விழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் ஊசுடு தொகுதி தொண்டமானத்தம் கலாம் இளைஞர் இயற்கை பாரத சங்கத்தின் 5ஆம் ஆண்டு விழா மற்றும் பொங்கல் விழா பரிசளிப்பு மற்றும் கலை நிகழ்ச்சிகள் மாட்டுப்பொங்கல் அன்று நடைபெற்றது. பரிசளிப்பு நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதிதிராவிடர் நலன் மற்றும் குடிமைப்பொருள் வழங்கல் துறையின் முன்னாள் அமைச்சருமான சாய்ஜி சரவணகுமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பொது தொண்டாற்றியவர்களுக்கு கலாம் விருதுகளை வழங்கியும், பல்வேறு போட்டிகள் மற்றும் கலை நிகழ்ச்சிகளில் வெற்றி பெற்ற குழந்தைகள், சிறுவர்கள், சிறுமியர்கள், இளைஞர்கள், மகளிர் என அனைவருக்கும் பரிசுகளை வழங்கியும் சிறப்புரையாற்றினார். ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் துளசி மற்றும் சந்திரமோகன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். விழாவில் முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் MMC மனோகரன், கிராம பெரியவர்கள் ஜெயராமன், ராமு, கேப்டன் பாரதி, பச்சையப்பன், ஏழுமலை, புதுவை சுடர் சிவக்குமார், மதன் மோகன் ஆகியோர் கலந்து கொண்டனர். பேச்சு போட்டி, பாட்டு போட்டி, நடனம், நாடகம் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தொண்டமானத்தம் கலாம் இளைஞர் இயற்கை பாரத சங்கத்தினர் சிறப்பாக செய்திருந்தனர். பிறந்தால் திருவாரூர், அதே மாதிரி தரிசிக்கணும்னா கொடுத்தீங்க. அந்த அளவுக்கு ஒரு அருட்செலமும் பொருட்செலமும் நிறைந்த ஒரு ஊர் எதுன்னு கேட்டீங்கன்னா பரிசு வழங்கி பாராட்டுகிறார். இந்த 2 ஆண்டுகளில் 4 பேர் அரசு பணியாளர்களாக பணியில் சேர்ந்திருக்கின்றனர். அவர் ரச்சிதா ஸ்டேட் பிரைஸ்
வில்லியனூர் தொகுதியில் ரூபாய் 1 கோடி மதிப்பில் வளர்ச்சி பணிகளை எதிர்க்கட்சி தலைவர் சிவா தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதியில் முருங்கம்பாக்கம் முதல் வில்லியனூர் வரை உள்ள சாலையில் பாப்பஞ்சாவடி, ஒதியம்பட்டு, திருக்காஞ்சி சாலை சந்திப்பில் இருபுறம் என 4 இடங்களில் 22,35,312 ரூபாய் மதிப்பீட்டில் பேருந்து பயணியர் நிழற்குடை, 58,00,1000 ரூபாய் மதிப்பீட்டில் ஒதியம்பேட் செயின்ட் ஜோசப் ஆஃப் க்ளூனி பள்ளிக்கு செல்லும் தார் சாலையை மேம்படுத்துதல், 19,34,000 ரூபாய் செலவில் திருக்காஞ்சி மணவெளி 4 முனை சந்திப்பில் RCC வடிகால் கல்வெட்டு ஆகிய பணிகள் என மொத்தம் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி அரசின் பொதுப்பணித்துறை தேசிய நெடுஞ்சாலை பிரிவு சாலைகள் மற்றும் கட்டிடங்கள் தெற்கு பிரிவின் மூலம் மேற்கொள்ளப்படும் பணிகளை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தேசிய நெடுஞ்சாலை கோட்ட செயற்பொறியாளர் பன்னீர், சாலைகள் மற்றும் கட்டிடங்கள் தெற்கு பிரிவு செயற்பொறியாளர் சந்திரகுமார், உதவி பொறியாளர்கள் சிவபிரகாசம், நடராஜன், இளநிலை பொறியாளர்கள் மணிவண்ணன், ராஜதினேஷ், க்ளூனிப்பள்ளி முதல்வர் எமிலியானா, நிர்வாகிகள் JC ஜான், மேக்லின், TKP கமலக்கண்ணன், PRTC பாஸ்கர் மற்றும் திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன், பொதுக்குழு உறுப்பினர் ராமசாமி, செல்வநாதன், இலக்கிய அணி அமைப்பாளர் சீனு மோகன்தாசு, வர்த்தகர் அணி அமைப்பாளர் ரமணன், விவசாய அணி அமைப்பாளர் குலசேகரன், ஆதிதிராவிடர் அணி அமைப்பாளர் ஆறுமுகம் என்கிற செல்வநாதன், தொழிலாளர் முன்னேற்ற சங்க தலைவர் அங்காளன், மதிமுக கப்ரியேல், மாநில துணை அமைப்பாளர்கள் சரவணன், ராமதாஸ், காளி, ஆதிதிராவிடர் அணி துணைத் தலைவர் கதிரவன், வர்த்தகர் அணி துணைத் தலைவர் குரு என்கிற சண்முகசுந்தரம், தொகுதி துணை செயலாளர் ஹரிகிருஷ்ணன், செயற்குழு உறுப்பினர் சுப்பிரமணி, திருவேங்கடம், கிளைக்கழக நிர்வாகிகள் ராஜி, ஜனா, முருகன், சிமன் சரவணன், கோடி பிரகாசம், கார்த்திகேயன், தட்சிணாமூர்த்தி, வெங்கடேசன், அன்பழகன், அன்புநிதி, கோவிந்தசாமி, கமல் பாஷா, சிவகுமார், அமலோர் ஆசிரியர், பாலகிருஷ்ணன், சேகர், பாஸ்கர், மூர்த்தி, பாலு, நாகராஜ், பாண்டியன், அஞ்சாப்புலி, அபிமன்னன், வீரமுத்து, அன்பரசன், பரதன், அருள்மணி, கலைமணி, கிருஷ்ணமூர்த்தி, தகவல் தொழில்நுட்ப அணி பிரவீன், லக்ஷ்மணன், ஆனந்த், விநாயகம், மாரிமுத்து, அசார், கணேசன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கொஞ்சம் நோந்துக்குமா அண்ணா ஒரு நிமிஷம் அண்ணா வெயிட் பண்ணுங்க. அண்ணா ஒரு நிமிஷம் இருங்க. சார் இங்க பாருங்க ஐயா, கொஞ்சம் நவருங்க ஐயா, எப்படி நவருங்க ஐயா, தூக்கினா ஒரு நிமிஷம். அதிகாரியும் கூட்டிருக்கீங்களா? கம்ப்ளைண்ட்ப்பா உங்களுக்கு வரணும்னா என்னமோ இதுவா வைக்கிறாங்க. அண்ணா வில்லியனூர் அருகே கோபாலன் கடை பகுதியில் வழிப்பறியில் ஈடுபட்ட பிரபல ரவுடி சரண்ராஜை வில்லியனூர் போலீசார் கைது செய்து குற்றவாளியிடமிருந்து கத்தி மற்றும் இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்து வழக்கு பதிந்து காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி வில்லியனூர் காவல் நிலையத்திற்குட்பட்ட பகுதிகளில் காவலர்கள் இரவு ரோந்து பணியில் ஈடுபட்ட போது கோபாலன் கடை பகுதியில் சந்தேகிக்கும் வகையில் சுற்றித் திரிந்த வாலிபரை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் கோபாலன் கடை பகுதியைச் சேர்ந்த சாமிக்கண்ணு மகன் 25 வயதான டியோ சரண்ராஜ் என்பது தெரியவந்தது. வழிப்பறியில் ஈடுபடுவதற்கு மறைத்து வைத்திருந்த கத்தி மற்றும் இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்த காவல்துறையினர் காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டனர். இதனையடுத்து மேற்கு சட்டம் ஒழுங்கு காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் உத்தரவின் அடிப்படையில் வில்லியனூர் காவல் நிலைய ஆய்வாளர் கலைச்செல்வன் மேற்பார்வையில் உதவி ஆய்வாளர் திருமுருகன் பிரபல குற்றவாளி சரண்ராஜ் மீது வழக்கு பதிவு செய்து நீதிபதி முன்னிலையில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். மேலும் கைது செய்யப்பட்ட குற்றவாளி மீது கொலை, கொள்ளை, திருட்டு போன்ற 15க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளது. மேலும் கைது செய்யப்பட்ட டியோ சரண்ராஜ் மீது தமிழக மற்றும் புதுச்சேரி காவல் நிலையங்களில் குற்றவியல் பதிவு உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. அதிரடி தொடர்ந்து சொல்லிட்டு அவங்களுக்கு பேசி ஓடணும். என்ன பண்ணியா
போட்டிருக்கேன். பார்ப்பனியம் பாகுபாடு சாதிய கட்டமைப்பின் மீது தமிழர்களுக்கு இருந்த வெறுப்பு மற்றும் கோபம்தான் மொழி போராட்டமாக பரிணாமம் பெற்றது என்ற செய்தி பராசக்தி படத்தில் இல்லை என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளர் சிந்தனை செல்வம் விமர்சனம் செய்துள்ளார். புதுச்சேரியில் உள்ள கவிஞர் தமிழ்மொழி கல்வி வட்டம் பொங்கல் விழா மற்றும் ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்வி கற்றுத்தரும் வாரத்தின் 200வது வாரம் கொண்டாட்டம் காமராஜர் மணிமண்டபம் அருகே நடைபெற்றது. இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் தமிழக சட்டமன்ற உறுப்பினருமான சிந்தனை செல்வன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். விழாவில் ஏராளமான தமிழ் அறிஞர்கள், கவிஞர்கள் கலந்து கொண்டனர். முன்னதாக விழா மேடையில் பேசிய சிந்தனை செல்வன், பராசக்தி படத்தில் வெறும் மொழி உணர்வு மற்றும் வேலைவாய்ப்பு கிடைக்கவில்லை என்ற அடிப்படையில் சித்தரிக்கப்பட்டுள்ளதாகவும், மொழி உணர்வு என்பது பார்ப்பனியனை எதிர்த்த போராட்டம், பார்ப்பனியத்தின் மற்றொரு குறியீடாய் ஹிந்தி மற்றும் சமஸ்கிருதம் இருந்தது. ஆகவே பார்ப்பனிய பாகுபாடு சாதிய கட்டமைப்பின் மீது தமிழர்களுக்கு இருந்த வெறுப்பு கோபம்தான் மொழி போராட்டமாக பரிமாணம் பெற்றது என்று பராசக்தி திரைப்படத்தில் ஒரு இடத்தில் கூட இல்லை என்று கருத்து தெரிவித்த அவர், இதுபோன்ற நிலையில்தான் பிரதமர் மோடி பராசக்தி படக்குழுவினரை அழைத்து பாராட்டு விழா நடத்தியுள்ளதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், உருவங்களை அடையாளம் காட்டுகின்ற உரையாடல்கள் அமைத்து விடாமல் உருவங்களை கடந்து உருவங்களுக்கு பின்னாலே இருக்கின்ற விடுதலை தாகத்தை மற்றும் உணர்வை இளைய தலைமுறையினருக்கு கொண்டு போய் சேர்க்கின்ற கடமையும் எதிரிகளை இனம் காண முடியும். ஆனால் போலிகளை இனம் காண்பதுதான் இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய பிரச்சனையாக உள்ளது என்றும் தெரிவித்தார். மேலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் பேசுகின்ற அளவிற்கு சீமான் பேசும் போதும் ஈர்ப்பு கிடைக்கிறது. ஆனால் சீமானிடத்தில் இருப்பது வடிவம் மட்டுமே, அதற்கு பின்னாலே இருப்பது சனாதனம் என்கின்ற உள்ளடக்கம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவுக்கு தமிழ் வடிவமும் அதற்கு பின்னால் உள்ள சமத்துவம் என்கின்ற புரட்சியாளரின் தத்துவமும் உள்ளது என்று தெரிவித்தார். அண்ணா, நீங்க வந்து பேசுனீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்ண்ணா. ஒரு அரை மணி நேரம் உங்க பேச்சை கேட்கறதுக்காக நாங்கள் வெயிட் பண்றோம். அதனால எங்களோட பேச்சு இதில் முடிச்சுக்கிறேன்னா நிறைய கொஞ்சம் ஃப்ரெண்ட்ல வாங்கண்ணா, கொஞ்சம் ஃப்ரெண்ட் வாங்க. ஓகே. 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 ஓகே சார். பராசக்தி என்று படம் வந்தது. பொதுவாகவே திரைப்படங்களை பார்த்துவிட்டு நான் அது குறித்து எழுதுவதோ விமர்சிப்பதோ என்னுடைய வழக்கம் அல்ல, அப்படி பார்ப்பதல்ல, செய்வதல்ல. ஆனால் கட்டாயமாக புதிய திரைப்படங்கள் வந்தால் அதுவும். புதுச்சேரியில் மது போதையில் இருசக்கர வாகனத்தில் வந்த வாலிபர்கள் எதிரே வந்த வேன் மீது நேருக்கு நேர் மோதியதில் படுகாயத்துடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். புதுச்சேரியை சேர்ந்த 2 இளைஞர்கள் மது போதையில் லாஸ்பேட்டை பகுதியில் இருந்து பேருந்து நிலையத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தனர். அப்போது கருவடிக்குப்பம் பகுதியில் எதிரே வந்த வேன் மீது இளைஞர்கள் நேருக்கு நேர் மோதியதில் வேனின் முன்பக்கத்தின் இருசக்கர வாகனம் சிக்கிக் கொண்டது. தொடர்ந்து இந்த விபத்தில் காயமடைந்த இளைஞர்களை அங்கிருந்தவர்கள் மீட்டு அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த விபத்து தொடர்பாக லாஸ்பேட்டை காவல் நிலைய காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விபத்து தொடர்பான வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. ஏவிஎஸ் பிரதர்ஸ் சார்பில் சிறப்பு பெத்தாங் போட்டி கோரிமேடு மைதானத்தில் நடைபெற்றது. பிரான்ஸ் நாட்டின் பாரம்பரிய விளையாட்டான பெத்தாங் இந்தியாவிலேயே புதுச்சேரியில் மட்டும்தான் விளையாடப்படுகிறது. பிரான்ஸ் நாட்டு ராணுவ வீரர்கள் மூலம் இந்த விளையாட்டு புதுச்சேரிக்குள் புகுந்தது. அன்று முதல் தற்போது வரை புதுச்சேரியில் உள்ள இளைஞர்கள், பெரியவர்கள் விளையாடி வருகின்றனர். இந்த நிலையில் காணும் பொங்கலை முன்னிட்டு ஏவிஎஸ் பிரதர்ஸ் சார்பில்
சிறப்பு பெத்தாங் போட்டி கோரிமேடு மைதானத்தில் தொடங்கியது. இதில் 45 கிளப்பை சேர்ந்த 720 வீரர்கள் பங்கேற்று விளையாடி வருகின்றனர். இந்த போட்டியில் பிரான்ஸ் நாட்டு வீரர்கள் பங்கேற்று விளையாடினர். 2 நாட்கள் நடைபெறும் இந்த போட்டியில் இறுதி ஆட்டம் நடைபெற்றது. இதில் அரியாங்குப்பம் தந்தை பெரியார் கிளப், குருசுக்குப்பம் மெட்ரோ கிளப் மோதியது. பரபரப்பாக நடைபெற்ற போட்டியில் தந்தை பெரியார் கிளப் வெற்றி பெற்று முதலிடம் பிடித்தது. மெட்ரோ கிளப் 2ஆம் இடம் பிடித்தது. பின்பு நடைபெற்ற பரிசளிப்பு நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலால்துறை துணை ஆணையர் மேத்யூ பிரான்சிஸ் பங்கேற்று முதலிடம் பிடித்த அணிக்கு 16,000 ரொக்க பணம் மற்றும் வெற்றி கோப்பை மற்றும் சைக்கிள்கள் வழங்கினார். இதேபோல் 2ஆம் இடம் பிடித்த மெட்ரோ அணிக்கு 12,000 ரூபாய் ரொக்க பணம் மற்றும் கோப்பை சைக்கிள்கள் வழங்கி சிறப்பித்தார். சேர்ந்து கோப்பையும் வழங்குவார்கள். 2ஆம் பரிசு பெற்ற மெட்ரோ சங்கத்தை வாழ்த்துகிறோம். அவர்களுக்கு கரங்களை தட்டுமாறு கேட்டுக்கொள்கிறோம். 2ஆம் இடம் பிடித்த கோவில் காலை தமிழ் திரைப்படத்தில் கவுண்டமணியிடமிருந்து இளநீரை திருடும் செந்திரி நகைச்சுவை காட்சியைப் போல் புதுச்சேரி சுல்தான்பேட்டை கோழி இறைச்சி கடையில் கடந்த 10 மாதங்களாக தினந்தோறும் சிறுக சிறுக ரூபாய் 8 லட்சம் மதிப்பிலான கோழிக்கறியை திருடி ஓட்டல்களுக்கு விற்பனை செய்த இறைச்சி கடை ஊழியர்கள் 4 பேரை கைது செய்த போலீசார். புதுச்சேரி வில்லியனூர் சுல்தான்பேட்டை புதியமேட்டு தெருவை சேர்ந்தவர் 24 வயதான சுஜன். இவர் சுல்தான்பேட்டையில் கோழி இறைச்சி கடை நடத்தி வருகிறார். இவரது கடையில் அதே பகுதியை சேர்ந்த 20 வயதான அசார், 31 வயதான இஸ்மாயில், 30 வயதான ஜலால், கோர்க்காடு பகுதியை சேர்ந்த 49 வயதான பாஸ்கரன் ஆகியோர் வேலை செய்து வந்தனர். இந்த நிலையில் கோழி இறைச்சியை விற்பனை செய்ததில் பல மாதங்களாக குளறுபடி இருந்து வந்தது. கோழியை எடை போட்ட பிறகு அதனை இறைச்சிக்காக வெட்டி வாடிக்கையாளர்களுக்கு விற்பனை செய்வது என்பது வழக்கம். அதன்படி விற்பனை செய்த எடைக்கும் பெறப்பட்ட தொகைக்கும் பல்வேறு வித்தியாசங்கள் இருந்ததால் கடந்த 10 மாதங்களில் பல லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்பட்டது. இதனால் சந்தேகமடைந்த கடையின் உரிமையாளர் சுஜன் வியாபார கணக்கு வழக்குகளை சரிபார்த்த போது சுமார் 8 லட்சம் ரூபாய் கணக்கில் வரவில்லை. என்ன நடந்தது என தெரியாமல் குழம்பி போன சுஜன் கடையில் நடைபெறும் அனைத்து விஷயங்களையும் தீவிரமாக கண்காணிக்க தொடங்கியுள்ளார். இந்த நிலையில் நேற்று இறைச்சி கடையில் பணிபுரியும் அசார் கோழி இறைச்சி கழிவுகள் கொண்ட பிளாஸ்டிக் சாக்கு மூட்டையை தூக்க முடியாமல் தூக்கி சென்றிருக்கிறார். இதனை கண்ட உரிமையாளர் சுஜனுக்கு சந்தேகம் ஏற்பட்டதை தொடர்ந்து பிளாஸ்டிக் மூட்டையை சோதனை செய்து பார்த்தபோது அதில் 10 கிலோ கோழிக்கறியை கோழி கழிவுகளுக்கு அடியில் மறைத்து வைத்து எடுத்து சென்றது தெரியவந்தது. இதை கண்டு அதிர்ச்சி அடைந்த சுஜன் உடனடியாக அசாரை பிடித்து விசாரித்த போது இஸ்மாயில், ஜலால் மற்றும் பாஸ்கர் ஆகியோர் கூட்டு சேர்ந்து கோழி இறைச்சியை தினந்தோறும் சிறுக சிறுக திருடி அதனை கோழி கழிவுகளை எடுத்து செல்வது போல் எடுத்து சென்று பல ஹோட்டல்களில் குறைந்த விலைக்கு விற்றதும் அதன் மூலம் கிடைத்த பணத்தை 4 பேரும் பங்கு போட்டு பிரித்துக் கொண்டதும் தெரிய வந்தது. அதன்படி கடந்த 10 மாதங்களாக 10 முதல் 15 கிலோ வரை தினம்தோறும் கோழி இறைச்சியை திருடி விற்பனை செய்தது தெரிய வந்ததை தொடர்ந்து இதுகுறித்து கடையின் உரிமையாளர் சுஜன் கொடுத்த புகாரின் அடிப்படையில் வில்லியனூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து அசார், இஸ்மாயில், ஜலால், பாஸ்கரன் ஆகிய 4 பேரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். இதனிடையே கோவில் காளை தமிழ் திரைப்படத்தில் கவுண்டமணியின் இளநீர் கடையில் வேலை செய்யும் செந்தில் அவற்றை திருடி வடிவேலுவை வைத்து கவுண்டமணிக்கு போட்டியாக தனிக்கடை போடும் நகைச்சுவை சினிமா காட்சியை போன்று புதுச்சேரியில் கோழி இறைச்சி கடையில் வேலை செய்து கொண்டே உரிமையாளருக்கு தெரியாமல் 10 மாதங்களாக கோழிக்கறியை சிறுக சிறுக திருடி பல உணவகங்களுக்கு விற்பனை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
புதுச்சேரி முத்தியால்பேட்டை காந்தி வீதி தென்கலை சீனிவாச பெருமாள் கோவிலில் வருடாந்திர பிரம்மோற்சவ விழாவையொட்டி 3 கருட சேவை உற்சவம் நடைபெற்றது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை காந்தி வீதியில் உள்ள தென்கலை சீனிவாச பெருமாள் கோவிலில் வருடாந்திர பிரம்மோற்சவ விழா கடந்த ஜனவரி 15ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதையொட்டி தினம்தோறும் காலை திருமஞ்சனம், கொடியேற்றம், தீபாராதனை, சாற்றுமுறை நடைபெற்று சுவாமி வீதி உலா நடைபெற்றது. தொடர்ந்து முக்கிய நிகழ்வான 3 தங்க கருட சேவை உற்சவம் நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட பெருமாள் 3 கருட பகவான் மீது அமர்ந்து உட்புறப்பாடு நடைபெற்று திருவீதி உலாவும் நடைபெற்றது. தொடர்ந்து வரும் 23ஆம் தேதி காலை 7 மணிக்கு திருத்தேர் உற்சவம், இரவு தீர்த்தவாரி நடைபெற உள்ளது. சிறப்பு வாய்ந்த 3 கருட சேவையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பெருமாளை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரியில் காவல்துறையில் காலியாக உள்ள 70 உதவி ஆய்வாளர் பணியிடங்களுக்கான உடற்தகுதி தேர்வு பல்வேறு கட்டுப்பாடுகளுடன் துவங்கி வருகின்ற பிப்ரவரி 7ஆம் தேதி வரை ஆயுதப்படை பயிற்சி மைதானத்தில் நடைபெறுகிறது. புதுச்சேரி காவல்துறையில் காலியாக உள்ள 70 உதவி ஆய்வாளர்கள் பணியிடங்கள் நேரடி நியமனம் மூலம் நிரப்பப்பட உள்ளது. இதற்காக ஆன்லைன் மூலம் விண்ணப்பங்கள் பெறப்பட்டு அதில் 16,473 விண்ணப்பங்கள் ஏற்கப்பட்டன. இவர்களுக்கான உடல் தகுதி தேர்வு கோரிமேடு ஆயுதப்படை பயிற்சி மைதானத்தில் இன்று துவங்கி வருகின்ற பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. அதன்படி ஆண்களுக்கு இன்று முதல் பிப்ரவரி 3ஆம் தேதி வரையும், பெண்களுக்கு பிப்ரவரி 4ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரையும் உடற்தகுதி தேர்வு நடைபெறுகிறது. மேலும் தேர்வுக்கு வருவோர் ஹால் டிக்கெட்டுடன் அரசின் புகைப்பட அடையாள சான்றாக அசல் ஆதார், ஓட்டுநர் உரிமம், வாக்காளர் அடையாள அட்டை, பாஸ்போர்ட் ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்று கொண்டு வர வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் முதல் நாளான இன்று 1000 பேர் அழைக்கப்பட்டுள்ளனர். அதன்படி ஹால் டிக்கெட்டில் குறிப்பிடப்பட்டுள்ள இடம், தேதி மற்றும் நேரத்தில் மட்டுமே உடற்தகுதி தேர்விற்கு வர வேண்டும். குறிப்பிட்ட நேரத்திற்குள் 30 நிமிடத்திற்கு முன்னதாகவே வர வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தேர்வு நடைபெறும் இடத்திற்கு செல்போன் மற்றும் மின்னணு சாதனங்கள், உணவுப் பொருட்கள் கொண்டுவர தடை செய்யப்பட்டுள்ளதோடு முறைகேடுகளில் ஈடுபட்டால் உடனடியாக மைதானத்தில் இருந்து வெளியேற்றப்படுவர் என்றும், செயல்திறனை அதிகரிக்கும் ஸ்டீராய்டு மருந்துகளை பயன்படுத்தினால் அல்லது ஒழுக்கமற்ற நடத்தைகளில் ஈடுபட்டால் அவர்கள் தகுதி நீக்கம் செய்யப்படுவார்கள் என காவல்துறை தலைமையகம் தரப்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஆண்களுக்கான உடல் தகுதி தேர்வில் உயரம் 165 சென்டிமீட்டர், மார்பளவு 81 முதல் 86 சென்டிமீட்டர் இருக்க வேண்டும். 100 மீட்டர் தூரத்தை 15 வினாடிகளில் ஓடி கடக்க வேண்டும். 3.80 மீட்டர் நீளம், 1.20 மீட்டர் உயரம் தாண்ட வேண்டும். 800 மீட்டர் தூரத்தை 2 நிமிடம் 50 வினாடிகளில் ஓடி கடக்க வேண்டும் என்றும், பெண்களுக்கான உடல் தகுதி தேர்வில் 154 சென்டிமீட்டர் உயரம், எடை 45 கிலோ இருக்க வேண்டும். 100 மீட்டர் தூரத்தை 16.50 வினாடிகளில் ஓடி கடக்க வேண்டும். நீளம் தாண்டுதலில் 3.25 மீட்டர் தூரமும் 1.5 மீட்டர் உயரமும் தாண்ட வேண்டும். 200 மீட்டர் தூரத்தை 36 வினாடிகளில் ஓடி கடக்க வேண்டும். இதனை நிறைவு செய்பவர்கள் அடுத்த கட்டமாக எழுத்து தேர்விற்கு தகுதி பெறுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது.
மத்திய பிரதேச மாநிலம் இந்தோர் நகரில் நடைபெற்ற முதல் கராத்தே இந்திய தேசிய சாம்பியன்ஷிப் போட்டியில் பங்கேற்ற புதுச்சேரி மாணவர்கள் 2 தங்கம் 6 வெள்ளி 6 வெண்கலம் என மொத்தம் 14 பதக்கங்களை வென்று புதுச்சேரிக்கு பெருமை சேர்த்தனர். தேசிய அளவிலான கராத்தே போட்டி கராத்தே இந்தியா நேஷனல் அமைப்பின் சார்பில் நடத்தப்பட்டு கராத்தே இந்தியா மூலம் ஒழுங்கமைக்கப்பட்டு மத்திய பிரதேச கராத்தே சங்கம் மூலம் நடத்துனராக செயல்பட்டது. இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த வீரர்கள் இப்போட்டியில் பங்கேற்றனர். தேசிய போட்டியில் சாதனை புரிந்த மாணவர்களை பாராட்டும் விதமாக புதுச்சேரி அம்பாள் இன்டர்நேஷனல் பள்ளியில் பரிசளிப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சி புதுச்சேரி அசோக் கராத்தே சங்கம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டது. சங்கத்தின் தலைவர் அசோக் விழாவிற்கு தலைமை தாங்கினார். முதன்மை விருந்தினராக தி பூரணச்சந்திரன் VOA கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கி தேசிய அளவிலான போட்டிகளில் மாணவர்கள் தொடர்ந்து பங்கேற்று சாதனை படைக்க வேண்டும் என வாழ்த்தினார். இதில் சிறப்பு விருந்தினராக டாக்டர் விஜயகுமார், ஆதி தமிழர் விளையாட்டு நலசங்கத்தின் தலைவர் அருள், மனு பாலன் ஆகியோர் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளை பாராட்டினர். தொடர்ந்து சங்கத்தின் செயலாளர் நந்தினி வழிகாட்டுதலில் பயிற்சியாளர்கள் பாரத், கார்த்திக், ஷர்மிளா ஆகியோரின் பயிற்சியும் முக்கிய காரணமாக அமைந்தது. இதில் பள்ளி நிர்வாகம், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். அடுத்தடுத்து கவர்மெண்ட் கிட்ட போற அசோசியேஷன் மெடல் ரைட்ல புடி ஸ்மைல் பண்ணு சரி என்ன பார்த்து இல்ல செல் பண்ண பார்த்து அவங்க ஸ்கூல் பிரின்சிபால் கையிலே அவங்க மெடல் வாங்கணும்னு இருக்கு. மனிஷா ஈவனா போடு என்ன படிக்கிறீங்க மனிஷா? நெல்லித்தோப்பு இளைஞர்கள் எழுச்சி கழகம் சார்பாக நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் வெற்றி பெற்றவர்களுக்கு பச்சைவாழி அம்மன் அறக்கட்டளை சார்பாக பரிசுகள் வழங்கி பாராட்டப்பட்டது. நெல்லித்தோப்பு பெரியார் நகர் பகுதியில் இளைஞர்கள் எழுச்சி கழகம் மற்றும் உருளையன்பேட்டை இளைஞர்கள் சார்பாக சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. இதில் பல்வேறு பிரிவுகளில் மாணவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசளிப்பு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக பச்சைவாழியம்மன் அறக்கட்டளையின் நிறுவனர் கர்ணா என்கிற மனோகர் கலந்து கொண்டு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். மேலும் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அப்பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் செய்திருந்தனர். தொடர்ந்து கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. பச்சைவாழியம்மன் அறக்கட்டளை சார்பாக அண்ணன் கொடுத்த இந்த சிறப்பு பரிசுகளுக்கு மிக்க நன்றி. விழாக்குழுவின் சார்பாக மிக்க நன்றி தெரிந்து கொள்கிறோம். எனது அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் பகுதியை சேர்ந்த எனது அருமை சகோதரர்கள் சிலர் வந்து பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பல்வேறு போட்டிகள் நடத்த உள்ளதாகவும் அதன் பரிசளிப்பு விழாவில் பங்கேற்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அதற்கு இணங்க இங்கு வந்து உள்ளோம். இங்கு வந்து பார்த்த பின்பு எல்லாம் சிறப்பாக நடைபெற்று இருப்பதை உணர்கிறேன்.
அடுத்த முறை இதைவிட சிறப்பாக தைப்பொங்கல் மற்றும் மாட்டுப்பொங்கல் தினத்தை முன்னிட்டு உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட லாம்பட் சரவணன் குடியிருப்பு பகுதியில் சமத்துவ பொங்கல் விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. தமிழர் திருநாளாம் தைப்பொங்கல் மற்றும் மாட்டுப்பொங்கல் தினத்தை முன்னிட்டு உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட லாம்பர்ட் சரவணன் குடியிருப்பு பகுதியில் சமத்துவ பொங்கல் விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. முதன்முறையாக இதுபோன்ற நிகழ்ச்சிகள் லாம்பர்ட் சரவணன் குடியிருப்பு பகுதியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதில் மகளிருக்கான கோலப் போட்டி, சிறுவர்களுக்கான போட்டிகள் மற்றும் உரியடி போட்டிகள் நடத்தப்பட்டன. கோலப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு 10,000 ரூபாய் முதல் பரிசாகவும், 6,000 ரூபாய் இரண்டாவது பரிசாகவும், 4,000 ரூபாய் மூன்றாவது பரிசாகவும், போட்டியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் ஆறுதல் பரிசுகளும் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சிகளில் உழவர்கரை தொகுதி மட்டுமல்லாமல் இதர பல ஊர்களிலும் மாநிலங்களிலும் சுமார் 146 மாணவர்கள் கல்வி கட்டணத்தை செலுத்தி கல்வியின் முக்கியத்துவத்தை எப்பொழுதும் முன்னிறுத்தும் கல்வி கர்ணன், உழவர்கரை தொகுதியின் சமூக சேவகரும் புதுச்சேரி அதிமுக தகவல் தொழில்நுட்ப அணியின் மாநில தலைவர் மற்றும் அன்பு ஆத்ரேயா அறக்கட்டளையின் தலைவர் மற்றும் நிறுவனர் முனைவர் அருள் செழியன் ஏற்பாடு செய்திருந்தார். இந்த நிகழ்ச்சிகளை லாம்பர்ட் சரவணன் நகரை சேர்ந்த வெங்கடேஷ், மணி, சசி, ஜே நகரை சார்ந்த சுப்பிரமணி மற்றும் பலர் செய்திருந்தனர். இந்த விளையாட்டுப் போட்டிகளில் லாம்பர்ட் சரவணன் குடியிருப்பு பகுதிகளில் இருந்து ஏராளமானவர்கள் பங்கேற்று பரிசுகளை வாங்கி சென்றனர். அனைத்து மக்களும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்ற குறிக்கோளாக மட்டுமே இந்த போட்டிகளை முதன்முறையாக இங்கு நடத்தினோம் என்று முனைவர் அருள் செழியன் பத்திரிகையாளர்களிடம் தெரிவித்தார். இந்த 2 நாட்களும் லாம்பர்ட் சரவணன் குடியிருப்பு பகுதி விழாக்கோலம் பூண்டது. போட்டி நடைபெறும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். லெமன் ஸ்பூன் விளையாட்டு உள்ளது. தமிழக முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களின் 109வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மூலக்குளம் அரும்பார்த்தபுரம் அருகே உள்ள அவருடைய திருவுருவ சிலைக்கு அதிமுக சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் 109வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட மூலக்குளம், அரும்பார்த்தபுரம், தக்கக்குட்டை, முத்துப்பிள்ளைப்பாளையம் மற்றும் பிச்சை வீரான்பேட் ஆகிய பகுதிகளில் அதிமுக பொதுச் செயலாளரும் முன்னாள் தமிழக முதலமைச்சரும் தற்போதைய எதிர்க்கட்சி தலைவருமான பழனிசாமியின் ஆணைக்கிணங்க புதுச்சேரி மாநில அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் அன்பு ஆத்ரேயா அறக்கட்டளையின் நிறுவனர் அருள் செழியன் ஏற்பாட்டில் எம்ஜிஆர் அவர்களின் 109வது பிறந்தநாள் விழாவை சிறப்பிக்கும் வகையில் திருவுருவ படத்தினை வைத்து மரியாதை செலுத்தப்பட்டு அங்கு கூடியிருந்த அனைத்து அதிமுக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் மரியாதை செய்யப்பட்டு இனிப்புகள் வழங்கப்பட்டது. மேலும் உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட மூலக்குளத்தில் உள்ள எம்ஜிஆர் அவர்களின் திருவுருவ சிலைக்கு ஆளுயர மாலை அணிவிக்கப்பட்டது. மேலும் தலைமை கழகத்திற்கு சென்று எம்ஜிஆர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவிக்கப்பட்டது. அது மட்டும்
மட்டுமல்லாமல் சமத்துவ பொங்கல், விளையாட்டு நிகழ்ச்சிகள் உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட பல பகுதிகளில் நடத்தப்பட்டது. பிச்சை வீரான்பேட் மக்களுக்கு மதியம் அசைவ உணவும் வழங்கப்பட்டது. ஏபிஜே அப்துல் கலாம் இளைஞர்கள் நற்பணி இயக்கம் சார்பில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகளுக்கான பரிசளிப்பு விழாவில் முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள அருந்ததிபுரம் கிராமத்தில் இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து ஏபிஜே அப்துல் கலாம் இளைஞர் மன்றத்தை துவக்கி 4 ஆண்டுகளாக அப்பகுதி மக்களுக்கு பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளை நடத்தி பரிசுகளை வழங்கி வருகின்றனர். தமிழர்களின் பொங்கல் விழாவை சிறப்பிக்கும் வகையில் இப்பகுதியில் பல்வேறு போட்டிகள் நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து முன்னாள் சேர்மன் ஆனந்தன் முதல் பரிசினை வழங்கினார். 2ஆம் பரிசினை திமுக மாநில இலக்கிய அணி பேரவை அமைப்பாளர் சிவசங்கரன் வழங்கினார். 3ஆம் பரிசினை சமூக சேவகர் விக்கி என்கிற ராஜகணபதி வழங்கினார். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஏபிஜே அப்துல் கலாம் நற்பணி மன்ற இளைஞர்கள் ரஞ்சித், பிரதீப், முகேஷ், அரவிந்த், வாசன், அருண், அன்பு, புகழ், மணிமாறன், சாரதி, தனுஷ், சூர்யா உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் சிறப்பாக செய்திருந்தனர். அனைத்து ஊர் பொதுமக்களும் செகண்ட் பிரைஸ் 47, தேர்ட் பிரைஸ் 41, சுபஸ்ரீ, தமிழரசி, துர்கா, ஆனந்தாயி, விக்னேஸ்வரி, கல்யாணி, வசந்தியா, உனக்கு போன் பேக்ல இருக்கோம், பின்னாடி இருக்கோம்.